வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு புத்தகத்த பத்தி அறிமுகப்படுத்தலான்னு விருப்பப்படுறேன். இன்று நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து கேலக்ஸி பதிப்பகம் வெளியிட்ட ஆரச்சாலை. தம்பி மருத்துவர் சென்பாலன் எழுதிய புத்தகம் இது. இந்த புத்தகம் வந்து நாங்க புத்தகமாக்குறதுக்கு முன்னாடி செய்த செயல் வந்து தமிழ் கூறும் நல்லுலகில் இணையதளத்தில் மிகுந்த பரபரப்பாக, ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி. என்னன்னா, இந்த புத்தகத்த நாங்க முதல்ல இந்த கதைய கேலக்ஸி இணையதளத்தில் நாள்தோறும் ஒரு அத்தியாயமாக பதிவு பண்ணிகிட்டே வந்தோம், தொடர்ந்து 30 நாட்கள். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் எழுத்தாளரும் பேசும்போது, தம்பி நம்ம இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, இது செஞ்சால் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்குமா அப்படிலாம் கேட்டேன். ஆனால் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லைன்னு, நம்ம பண்ணுவோன்னே. உண்மையிலேனே இது வெளியிட்டதுலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க, மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ வரவேற்பு வரும் அப்படின்னு தம்பி சொன்னார். சரி தம்பி, செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உடனடியாக அந்த வேலையில் இறங்கினோம். மிகச்சரியாக இந்திய நேரம் 10 மணிக்கு, அமீரக நேரம் 8:30 மணிக்கு இந்த பதிவுகள் வர்ற மாதிரி செஞ்சுட்டு நாங்கள் முதல் நாள் பதிவு போட்டதும், முதல்ல வந்து எங்கள் ஏற்கனவே சோஷியல் மீடியாலலாம் சொல்லியிருந்ததுனால ஒரு 300, 500 அந்த ரேஞ்சில் பார்வைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக 2000, 3000 அப்படின்னு பார்வைகள் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அடுத்த நாள்லேருந்து பதிவிட்ட உடனே 5000 பார்வைகள், அந்த அளவுக்கு எண்ணிக்கைகள் அதிகமாகிக்கிட்டே போச்சு. நாங்கள் 30 நாள் முடிக்கும்போது 1,20,000 ப்ளஸ் பார்வைகள் இந்த கதையை வந்து எல்லாரும் வாசிச்சிருந்தாங்க. உலகம் பூரா இருந்து அத்தனை பார்வைகள் போனதாக கணக்கு வந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது பார்வைகள் மட்டும் இல்லை, மிகுந்த ஆர்வத்தையும் எங்களுடைய சோசியல் மீடியா விளம்பரங்களுக்கு அப்பாற்பட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் மக்களிடம் பகிர்ந்து கொண்டதால் அந்த அளவுக்கு ஆர்வத்தோட மக்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. 2-3 நாட்கள் தொழில்நுட்ப கோளாறுனால எங்களால் அந்த நேரத்தில் சரியாக கொண்டு வர முடியலை. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தாமதமான நேரத்துலலாம் உடனடியாக எனக்கும் எங்கள் குழுவினருக்கும் நேரடியாக வாட்ஸ்அப்லேயும் சரி, மெசேஜ்கள்லையும் சரி, பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கதை வரல, இன்னும் ஏன் ஆரச்சாலை போஸ்ட் ஆகலை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் உண்டாக்கிய கதை தான் சென்பாலனின் ஆரச்சாலை. இறுதியாக இதெல்லாம் முடிஞ்ச பிறகு புத்தகமாக்க முடிவு பண்ணோம். புத்தகமாக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு வந்த வரவேற்பும் முன்பதிவும் ஏராளம். நம்ம கேலக்ஸி பதிப்பகத்தின் புத்தக விற்பனையில் அதிக அளவு விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் வந்து புத்தகங்களில் ஒன்று இந்த ஆரச்சாலை. சரி, இந்த புத்தகத்தை உள்ளே போவோம், இது என்னதான் அப்படி புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, தமிழில் குற்றப்புலனாய்வு அப்படின்ற வகைமையில் தமிழில் நேரடியாக தமிழ் எழுதப்பட்ட நூல்கள் மிக குறைவு. அப்படி இருந்த புத்தகங்கள்லையும் இருக்கிற புத்தகங்கள்லையுமே அந்த தர்க்க ரீதியாக இல்லைன்னா சில கூறுகளில் வந்து அது வந்து சரிவர அந்த குற்றப்புலனாய்வு வகைமையை விட்டு வெளியே போயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கின்றன. ஆனால் இந்த நூல் வந்து எந்த விதத்திலையும் எந்த பிழையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக எழுதப்பட்ட நூல்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா இதில் இந்த கதை தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் நூலை எடுத்தீங்கன்னா உங்களால் கீழே வைக்க முடியாது, இழுத்துக்கிட்டு போகும், நூல் இழுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங், அதாவது எந்த இடத்துலையும் பிழை இருக்காது. ஒரு கண்டுபிடிக்கிறதாகட்டும், ஒரு அலுவலக அமைப்பாகட்டும், ஒரு பயணத்தில் இருக்கிற விஷயங்களாகட்டும், ஏதோ ஒரு பொருளை சொல்கிறாலும் அதனுடைய அளவு, நீளம், உயரம் எதா இருக்கட்டும், எல்லாமே மிகவும் சரிவர ரொம்ப கணக்கிட்டு இந்த புத்தகத்தின் கதை பாத்திரங்களையும் சரி, எதையும் சரி எழுதியிருக்கிறாரு எழுத்தாளர். இப்போ இந்த புத்தகம், இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, ஒரே ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட இடம், சென்னை பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் ஒரு இடத்துல போகும்போது மட்டும் தொடர்ச்சியாக விபத்து நடக்குது. விபத்து நடக்குதுன்னா இது வரைக்கும் 13 விபத்து நடந்திருக்கு. ஒரு விபத்தில் 2 பேர் போனதுனால மொத்தம் 14 பேர் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் சென்னை காவல்துறைக்கு வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இதை மண்டை உடச்சி பிச்சுக்கிறது அவங்களுக்கு, இதை கண்டுபிடிக்க முடியாமல். வழக்கம் போல் நம்ம எழுத்தாளரின் துப்பறிவாளர் கார்த்திக் ஆல்டோவை கூப்பிடுறாங்க. இயான் ஃப்ளெமிங்க்கு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நம்ம டாக்டர் சென்பாலனுக்கு கார்த்திக் ஆல்டோ. கார்த்திக் ஆல்டோ வந்து உள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த கேஸுடைய வேகம் வந்து இன்னும் அதிகரிக்குது. கார்த்திக் ஆல்டோ வர்றாரு, பூராத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேஸாக இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சாலையில் போகிற வாகனங்கள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போகும்போது விபத்துக்குள்ளாகுது, மரணம் தொடர்ந்து நடக்குது.
இது வரைக்கும் 13 விபத்து நடந்திருக்கு. இதை கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்போ இது வந்து ஒரு குற்றப்புலனாய்வு. நேரடியாக போகலாம். அங்கே ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ வச்சு கேமரா வச்சு பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். விபத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் தான் ஹீரோ அப்படின்னு கதையை முடிச்சிடலாம். ஆனால் அப்படி இல்லை நம்ம கதை போகிறது. இந்த கதை தொடங்குனது முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சி அமைப்புகள், நிறைய நிகழ்வுகள், நிறைய மனிதர்களை பற்றிய, அவர்களின் குணங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுட்டே வரும். இதை நம்ம சமகாலத்தில் இருக்கிற நிறைய நிகழ்வுகளோட நம்ம ஒப்பிட்டு பொருத்தி பார்த்துக்கலாம். மனிதனை மத ரீதியாக, உணர்வு ரீதியாக தூண்டிவிட்டு அதன் மூலம் லாபம் ஈட்டுகிற பெரும் முதலாளிகள், பெரிய மனுஷங்க, அவங்கள பற்றிய குறிப்புகள் இருக்கும். எப்படி ஒரு மனிதனை எளிதாக உணர்வு ரீதியாக நம்ம வந்து நம்ம தன்வசப்படுத்திட்டு அவனை நமக்காக செயல்பட வைக்கலாம் அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு தனி மனிதன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகும் போது அவன் எந்த அளவுக்கு வேற மாதிரி சிந்திச்சு தன்னுடைய செயல்பாட்டை இந்த பொது சமூகத்துக்கு ஆபத்தாக மாற்றிக்கிறான் அப்படின்றது வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நம்ம வாழ்வில் நம்ம கூட இருக்கிறப்போ ஒரு சிலரோடையோ, ஒரு சில நிகழ்வோடையோ, ஒரு சில இடங்களோடையோ உங்களால் பொருத்தி பார்த்துக்கிற முடியும். அந்த மாதிரி கதை அமைப்பும் காட்சி அமைப்பும் இந்த கதையில் இருக்கு. கதை தொடங்கி போகிறப்போ ஒவ்வொரு ஊர், அந்த கார்த்திக் ஆல்டோ போகிற பயணம் செய்கிற ஊர், அந்த விபத்து நடக்கிற இடங்கள், அதை சுற்றிய வரலாற்று தகவல்களாக இவர் சொல்கிற கதை சொல்லும் விதம் இருக்கு, அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இந்த கதையின் அத்தியாயங்களின் தலைப்பே, ஒரு சில தலைப்பை நான் வந்து சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாட்ஸ்அப் காலை, சமகால சத்யசோமா, பல்லாவரம் முனிவர், ஈச்சங்காடு ஈஸ்வரி, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது, இந்த கதையை படிக்கும்போது இது அது இல்லை, இது அவர் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இல்லை, அந்த இடத்த தானே இவர் சொல்கிறாரு எழுத்தாளர், ஓ இவர் இந்த மாதிரியோ அப்படின்னு கூட அடுத்த சிந்தனை வரலாம். அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு பொறுப்பு துறப்பு செஞ்சுருக்கோம். இக்கதையில் வரும் நிகழ்வுகள், பெயர்கள், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே, தனிநபரையோ அமைப்பையோ குறிப்பிடுவன அல்ல. கடந்த கால, நிகழ்கால நிகழ்வுகளையோ மனிதர்களையோ நினைவுபடுத்தும்படி இருந்தால் அது முற்றிலும் தற்செயலானது. ஏன்னா இது முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்ட கதை. ஆனால் உங்கள் நிகழ்காலத்திலையும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களோடையும் உங்களோட இணைந்து பயணிக்க வைக்கும் கதை. இந்த குற்றங்கள் நடக்குது அப்படின்றப்போ இது குற்றம்னு போலீஸ் தரப்பில் தெரியும். பொதுமக்கள் பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, இது ஏதோ தெய்வ குத்தம் மாதிரி தெரியும். அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆகுது. அப்போ அந்த இடத்துல சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு வழிபாட்டு தலம், அது மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு வழிபாட்டு தலம் இதெல்லாம் வந்த உடனே ஒரு மூட நம்பிக்கைன்ற ஒரு புது சிந்தனையும் அந்த இடத்துல வரும். அதை வச்சு கதை இன்னொரு கோணத்தில் கொண்டு போவார். இது வந்து எல்லாரும் என்ன செய்யறது, விபத்துன்றதே கட்டமைச்சிட்டு வரும்போது கார்த்திக் ஆல்டோவால் அது மட்டும்தான் இதை வந்து ஒரு கொலை அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்க முடியுது. எப்படி இதே இடத்துல கரெக்டாக இப்படி சரியாக ஒரு இடத்துக்கு வரும்போது விபத்தாகுது, அவங்க செத்துடுறாங்க. இது விபத்து மாதிரி இல்லை, இது ஏதோ ஒரு கொலைன்ற சிந்தனையில் போகிறாரு. அதன் பிறகு அந்த பார்வையில் இவர் நகர்த்தும் போது யார் இந்த கொலையை செய்கிறா, எப்படி இந்த கொலையை ஒரு அமானுஷ்ய சக்தி செய்கிற மாதிரி சரியா அந்த இடத்துல மட்டும் நிகழ வைக்கிறாங்க அப்படின்றத கார்த்திக் ஆல்டோ கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த குற்றவாளியை பிடிக்கிறாரு பார்த்தீங்களா. அது வரைக்கும் உங்களை நீங்கள் புத்தகத்தை எடுத்துட்டு கீழே வைக்க முடியாது. உங்களை அப்படி இழுத்துட்டு போகும் இந்த கதை. இந்த கதையின் சொல்லும் விதத்தில் கார்த்திக் ஆல்டோ மூடநம்பிக்கைக்கு எதிராக எல்லா பகுத்தறிவு வாதங்களையும், எல்லா விஞ்ஞான யுக்திகளையும், எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் கிடைக்கின்ற எல்லா பலன்களையும் உங்களுக்கு இந்த கதையில் எழுத்தின் மூலமாக காமிச்சிக்கிட்டே வர்றாரு. அதை எல்லாத்தையும் விளக்கத்தோட, ஆனால் படிக்கிறப்ப ஒரு என்னது சயின்ஸ் படிக்கிறோமா அப்படின்ற மாதிரி போர் அடிக்காமல் ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிற மாதிரி இந்த கதையை நகர்த்திட்டு போய் அறிவியலின் மூலமாக, பகுத்தறிவின் மூலமாக இதை எப்படி இந்த குற்றங்களை கண்டுபிடிச்சி இது விபத்தல்ல கொலை அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை பிடிச்சாருன்றதான் இந்த கதையின் முடிவு. இந்த நாவல் இந்த அளவுக்கு பண்ண புரட்சி, ஒரு வெற்றி. இதில் நான் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இணையதளத்தில் அதிக மக்களின் பார்வையில் பட்டு அதிக பார்வைகள் பெற்ற ஒரு இணையதள கதை இந்த ஆரச்சாலை. அதுக்கடுத்து முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் நிறைய படங்கள் வரையப்பட்டு, அத்தியாயங்களுக்கு படங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் வரையப்பட்டு இணையதளத்தில் பகிரப்பட்ட நாவலும் இதுதான். முன்பதிவில் அதிகமாக எங்கள் பதிப்பகத்துக்கு முன்பதிவில் அதிகமான பதிவு வந்து விற்பனையான நூலும் இதுதான். இந்த கார்த்திக் ஆல்டோ அப்படின்ற சீரீஸு
இது வந்து நிறைய வந்துட்டே இருந்துருச்சு டாக்டர் சென்பாலன் இடத்துல. இதுதான் முதல்ல வந்த புத்தகம், நூல் வடிவ புத்தகம். அமேசான் பென் டு பப்ளிஷ்ல அவர் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு. அதுலேருந்தே உலக மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் யார் இந்த கார்த்திக் ஆல்டோ அப்படின்றது தெரியும். ஆனால் நூல் வடிவில் கார்த்திக் ஆல்டோவை நம்ம தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த ஆரச்சாலை என்ற குற்றப்புலனாய்வு வகைமையில் உள்ள நாவல் நீங்கள் வாசிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவையும், ஒரு புதிய கோணத்தில் ஒரு நாவலை படித்த ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்று இந்த புத்தகத்தை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.